நான் உங்க ஹார்ட்ஃபுல் ஹார்ட்ஸ் அபி. நம்ம தண்ணி கேன் யூஸ் பண்றோம் இல்லையா? அதனுடைய கேப்ப வச்சு அந்த பிளாஸ்டிக்க ரீயூஸ் ஐடியாவா இன்னைக்கு மாத்த போறோம். சூப்பரான ஹோம் டெக்கரா. அதுக்கு இந்த மாதிரி நம்ம 17 மூடிய எடுத்துக்கிறோம். 17 மூடி எடுத்துட்டு, அதுலயே இந்த மாதிரி டாப்ல இருக்கும் இல்லையா? இந்த பிளாஸ்டிக் அத வந்து கட் பண்ணிட்டு, ஒவ்வொன்னுத்துலயும் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு, ஒண்ணோட ஒண்ணு எல்லாத்தையுமே நம்ப ஒட்டிடுறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ப 4ஆ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஒட்டணும். 4லிருந்து அப்புறம் 3ஆ வந்து இத குறைச்சிடணும். 3லிருந்து 2, 2லிருந்து 1ஆ நம்ம குறைச்சிட்டோம்னா, ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு ரொம்ப அழகா இது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரியே ப்ராப்பரா இத கன்டினியூஸா நம்ம ஒட்டிட்டே வரலாம். ஓகே. ஸோ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, அத அப்படியே நீங்க இதுல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரா ஒட்டிடும். பிளாஸ்டிக் அப்படின்னு வரும்பொழுது, இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சிலிகானும், பிளாஸ்டிக்கும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கலந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒட்டிக்கும். அடுத்து இந்த மாதிரி இதுல ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த சைட்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஃபெவிபாண்ட இப்படி 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வச்சிருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா? அதுலயும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு 7 நிமிஷம் காய வச்சுட்டு, இது எல்லாத்தையுமே ஒண்ணோட ஒண்ணா நம்ம ஒட்டிடுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே அப்படியே வந்து 4, 3, 2, 1 இந்த பக்கம். டாப்லயும் அதே மாரி 3, 2, 1 அப்படின்னு நம்ம அழகா ஒட்டிட்டோம் அப்படின்னா, நமக்கு டைமண்ட் ஷேப்ல அழகா கிடைச்சிடும். ஸோ இது ஒட்டுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்குமே தவிர, அதுவும் இன்னும் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் எடுத்துக்காது. ஸோ 10 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அழகா நீங்க மாத்தி மாத்தி இத ஒட்டிட்டே வந்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்து இத நம்ம ஒட்டிடலாம். இத ஒட்டும்போது அடிஷனலா நீங்க கீழ இருந்து ஒரு கார்ட்போர்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க பேஸ்ல வச்சும் ஒட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அது மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா, இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்களுக்கு அடிஷனலா கீழ இதே மாதிரி டைமண்ட் ஷேப்ல கார்ட்போர்ட் ஒண்ணு கட் பண்ணி ஒட்டணும்னா ஒட்டிக்கோங்க. பட் தேவைப்படாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் இந்த பக்கம் ஒட்டிடுறேன். லாஸ்ட் பீஸும் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இதே மாதிரி அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஒட்டிட்டோம்னா, இந்த மாதிரி அழகா டைமண்ட் ஷேப்ல நமக்கு கிடைச்சிரும். ஈக்குவலா பெர்ஃபெக்ட்டா பார்க்கவே நல்லாருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, கலரிங் பண்ண போறோம். அந்த கலர் பார்த்தீங்கன்னா, நல்ல வைப்ரண்ட் கலர்ஸா எடுத்துடுறோம். ரெட், yellow, ஆரஞ்ச், ப்ளூ, வயலட், கிரீன் இது மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அழகா ஒவ்வொன்னுத்துலயும் மாத்தி மாத்தி இதோட டர்ன், அதோட டர்ன்னு மாத்தி மாத்தி டர்ன் போட்டு கலர் அடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெட்னா கன்டினியூஸா ரெட் அடிக்காம ரெட், ஆரஞ்ச், எல்லோ அந்த மாதிரி அடிக்கிறதுனால, இந்த ரெட் அங்கங்க விட்டு விட்டு நம்ம ஒரு கேப்லயும் இந்த மாதிரி வந்து சுத்தி அடிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த பிளாஸ்டிக்ல வந்து கண்டிப்பா இது சூப்பரா காய்ஞ்சிரும். நான் சொன்ன மாதிரியே இந்த பிளாஸ்டிக் ஒரு டிஃபரெண்ட் டைப் அப்படின்றதுனால, இது வந்து ஈஸியாவே காய்ஞ்சிரும். ஒரு சிலிக்கான் மாதிரி. என்ன நீங்க பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அங்கங்க வந்து கேப் தெரியிற மாதிரி இருக்கும். அத மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்ல திருப்பி ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப அழகா வந்து பெயிண்ட் உங்களுக்கு சூப்பரா இதுல ஒட்டிடும். நீங்க பிளாஸ்டிக் அப்படின்றதுனால இதுல ஒட்டாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் பாருங்க உங்க கண்ணு முன்னாடி தான் கலர் அடிச்சுட்டு இருக்கேன். சூப்பரா ஒட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்ச் கலர் வந்து இந்த மாதிரி அடிச்சாச்சு. ஆரஞ்சுக்கு அப்புறமா எல்லோ கலர் வந்து நம்ம அடிச்சிடலாம். கொஞ்சம் பெயிண்ட் வந்து தண்ணியா இல்லாம திக்கா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இது சூப்பரா ஒட்டும். தண்ணியா இருக்கும்போது அங்கங்க லைட்டா லைட்டா அப்படியே திரிஞ்சுது பாருங்க, அங்க தெரியுது பாருங்க, அந்த மாரி தெரியும். திருப்பி ஒரு கோட்டிங் குடுக்குற மாதிரி ஆயிடும். பெயிண்ட் நல்லா திக்கா இருந்ததுன்னா நல்லாருக்கும். அதுக்காக தான் நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதுவே நீங்க வாட்டர் கலர் எடுத்து பண்ணீங்கன்னா, தாராளமா இதுல ஒட்டும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒட்டாது. ஓகேவா? ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்னா கண்டிப்பா ஒட்டும். வாட்டர் பெயிண்ட்னா வந்து உங்களுக்கு திக்கா நீங்க குழச்சு வந்து அடிச்சா தான் வந்து ஒட்டும். அதுக்குள்ள உங்களுக்கு பெயிண்ட் காலியாயிடும். பெல்லட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால பெட்டர் நீங்க வந்து அக்ரிலிக் பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேப்ரிக் அல்லது அக்ரிலிக் 2த்துல எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி கிரீன் கலர் அடிக்கணும். நான் தப்பா வந்து நெக்ஸ்ட் இந்த மூடியில வந்து அடிச்சிருக்கேன். அங்க நீங்க அடிக்காதீங்க. ஏன்னா வந்து ரெப்புடேஷன் வந்து பக்கத்திலேயே கிரீன் இருக்கு இல்லையா? அது தெரியாம அடிச்சுட்டேன். அதுக்கு பதிலா நீங்க அந்த பக்கம் அடிச்சு விட்டுர்றேன் நானு. ஓகேவா? ஸோ அந்த பக்கம் அடிச்சு விட்டுட்டா கொஞ்சம் அது ரெப்புடேஷன் இல்லாத மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரையும் வந்து குடுத்துடுறேன். அந்த ரெப்புடேஷன் பண்ணதுலயும் ப்ளூ குடுத்துட்டு, அடுத்து அழகா இதில வயலட்டும் குடுத்து அடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் நமக்கு ஃபுட் பார்சல் வாங்குனா கிடைக்கும். இல்லன்னா வேற ஏதாவது பொருள்ல வந்து பேக் பண்ணி தரதுல கிடைக்கும் இல்லையா? அதுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ரவுண்டா இந்த மாதிரி எடுத்துட்டு, நான் இது என்ன பண்ண போறேன்னா, ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நமக்கு வந்து 17 பீசஸ் இருக்கிறதுனால 17 ரவுண்ட் வந்து தேவைப்படும். அதுக்கேத்த மாதிரி இந்த ஃபாயில் ஷீட்ட நல்லா மடிச்சு, 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 மடிச்சு அப்படியே ஒரே டைம்ல வந்து இத கட் பண்ணேன்னா, எனக்கு எப்படியும் ஒண்ணுத்துலயே வந்து ஒரு 10 பீசஸ் கிடைச்சிரும். ஸோ ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதுல வந்து அ அதெல்லாம் அட்டாச் பண்ணிடலாம். இது இல்லாம நம்ம ஒண்ணொன்னா கட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒட்ட போறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ல சிசர்ஸ் நீங்க கட் பண்ணும் பொழுது, நமக்கு சிசர் ஷார்ப் ஆகும். இப்ப இந்த கேப்பினுடைய சென்டர்ல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லன்னா வந்து ஃபெவிகால் 2த்துல எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, இதுல அப்படியே நம்ப அந்த அலுமினியம் ஃபாயில சென்டர்ல ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ, இந்த மாதிரி அழகா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இதுல இவ்ளோ கேப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேப்ஸ்லலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது பொருள் ஸ்டோர் பண்றதுக்காக ஸ்டோரேஜாவும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் டெக்கராவும் நம்ம இத யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஹோம் டெக்கரா தான் காட்டுறேன். இத அப்படியே உங்களுடைய டேபிள் கார்னர்ல நீங்க வச்சுட்டு, நீங்க குட்டி குட்டியா உங்களுடைய இயரிங் ஆர்கனைசர்ஸா இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, உங்க டேபிள்ல கலர்ஃபுல்லான இந்த விஷயம் இருக்கும் பொழுதே, உங்களுக்கு ஒரு ஹேப்பினஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு ஹோம் டெக்கரா இத எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில சென்டர்ல இந்த மாதிரி நான் இதுல வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு லுக்ல இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இத பேக் சைட்ல நம்ம திருப்பி பார்த்தாலுமே, நமக்கு இத வந்து ஒரு கான்கேவ், கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மிரர்ல. ஸோ கான்கேவ்னா வந்து இப்ப நம்ம வச்சிருக்கிற பொசிஷன வந்து கான்கேவ்ன்னு சொல்லலாம். அதாவது அழுத்தமா உள்ள இருக்கிற மாதிரி. கான்வெக்ஸ்னா அப்படியே பல்ஜா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திருப்பி பார்த்தோம்னா, நமக்கு பல்ஜியா நல்லா கலர்ஃபுல்லா அழகா வந்து இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நீங்க வந்து இத அ மாட்டிக்கலாம். பின்பக்கம் மட்டும் வந்து அந்த வாட்டர் பாட்டிலுடைய மேனுஃபேக்சரிங் அந்த எழுத்துக்கள் இருக்கும். அத மட்டும் மறைக்க முடிஞ்சா மறைச்சு அழகா கலர் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா இதுல நம்ம என்ன பண்றோம்னா, அலுமினியம் ஃபாயில ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு உல்லன் த்ரெட்ல டாஸல் மாதிரி நான் ஏற்கனவே பண்ண கிராஃப்ட்ல வந்து வச்சிருந்தேன். அத எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அழகா ஒரு டாஸல் வந்து ஒரு செமி கர்வ் ரிங்ல வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணினதுக்கு அப்புறமா இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த வாட்டர் கேன் கேப்பினுடைய பேக் சைட்ல நம்ம அட்டாச் பண்றதுக்காக ஃபெவிபாண்ட் வந்து இதுல வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இந்த உல்லன் த்ரெட்லயும் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அந்த பாட்டில் கேப் இருக்கு இல்லையா? அதுக்கு பேக் சைட்ல அப்படியே திருப்பிட்டு, இங்கேயும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணணும். இதோ பாருங்க நான் திருப்பிட்டோனே, இதுவும் கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நமக்கு. ஸோ நீங்க இதையுமே அப்படியே வால் டெக்கரா வந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த உல்லன் த்ரெட்ட அழகா வந்து இதுல நம்ம அட்டாச் பண்ணிடணும். இது மாரி பண்ணி அட்டாச் பண்ண முடியலனா, ஸ்ட்ரெய்ட்டா உல்லன் த்ரெட்ட கட் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ கீழ இந்த மாதிரி தொங்கறதுக்கு கிடைச்சாச்சு. டாப்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங்கிங்காக இதுல வந்து உல்லன் த்ரெட் அப்படின்றத வந்து நம்ம மாட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ, அதையும் நம்ம வந்து பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அழகா இப்படி திருப்பிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் சைட்ல இந்த மாதிரி த்ரெட்ட அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இதுல வந்து இந்த டேப்பையும் வந்து நம்ம ஒட்டிடணும். அதுக்காக 2ஆ பிரிச்சு இப்படி ஒட்டுறேன். எப்பவுமே சேர்த்து ஒட்டாதீங்க. 2ஆ பிரிச்சு ஒட்டும்போது ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகா நம்ம இத ஹேங் பண்ணி நம்ம ரெடியா வச்சாச்சு ஹோம் டெக்கர்க்காக. இப்போ இத வந்து வால்ல நம்ம மாட்டி பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா நீங்க உங்க வீட்ல எந்த இடத்த டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க வைக்கும்போது அழகா இருக்கும். அதே மாதிரியே இதுல வந்து நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நீங்க அதையுமே பண்ணலாம். ஸோ ரொம்ப கியூட்டா இந்த ஹோம் டெக்கர் அப்படின்றது ரெடி ஆயிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம, இத லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.